முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் தொண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுஜனுடைய குருவருளையும் மனம்மை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய ஆதி குருமுதல்வருடைய 68வது ஆண்டு குருபூஜை விழாவும் நம்முடைய பேரூர் ஆதீனம் கைலை குருமணி சாந்தலிங்கி ராமசாமி அடிகளார் அவருடைய 100ஆண்டு பெருவிழாவும் இன்று இங்கு நம்முடைய ஆதீனத்தில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு இன்று தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, இங்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதை அன்புக்கும் உரிய பேரூர் ஆதீனம் 25வது வட்டம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, மயிலம் பொம்மவர ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, பழனி ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, செஞ்சேரிமலை திருநாவுக்கரசு திருமடத்தினுடைய தலைவர் தவத்திரு முத்து சிவராமசாமி அடிகள் அவர்களே, அதுபோல் இங்கு அடிகளுடைய பல்வேறு சிறப்புகளை போற்றி உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் பெருமக்களே, இங்கு வரவேற்புரை நல்கியிருக்கின்ற நம்முடைய குமாரசாமி அண்ணா அவர்களே, இங்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற முருக பக்தர்களே, அடியார் பெருமக்களே, அனைவருக்குடைய நல் வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண் செய்த தவத்தின் பயனாக ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே தோன்றியவர்கள் நம்முடைய சிறவை ஆதீனத்தை தோற்றுவித்தருளிய திருப்பெருந்தூர் ராமானுஜ சாமிகள். சேக்கிலார் பெருமான் சொல்லுவார், மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சேக்கிலார் பெருமான் சொல்லுவார். இந்த மண் செய்த தவத்தின் பயனாக 1857ஆம் ஆண்டு 58ஆம் ஆண்டு தோன்றியவர்கள் நம்முடைய ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுஜ சாமிகள். இளமையிலே அவருக்கு எல்லாரும் கல்வியிலே பயின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு இளமையிலேயே சமய ஈடுபாடு கொண்டவர்களாக விளங்கி இருக்கின்றார்கள். அதன் பின்பு தாத்தா சாமிகள் என்று போற்றப்படுகின்ற வண்ணச்சிரம் தண்டவாணி சாமிகளை 1880ஆம் ஆண்டு பழனியம்பதியிலே சந்தித்து குரு உபதேசம் பெற்று அதன் பின்பு இந்த இடத்திலே வந்து பகுதியிலே இருக்கின்ற மக்களை எல்லாம் கொல்லாமை புலால் நெறி என்று சொல்லுகின்ற வகையிலே அருட்படுத்திய சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர்களெல்லாம் செய்த பயனாக இந்த பகுதியில் இருக்கின்ற பலர் திருமணத்திலே வந்து துறவு மேற்கொண்டு சமய வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். அந்த வகையிலே குறிப்பிடத்தக்கவர்கள் திருமணத்தினுடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற கந்தசாமி சுவாமிகள், இன்னும் பல சான்றோர்கள் இங்கு துறவு எடுத்துக்கொண்டார். அந்த வகையிலே நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய 24வது குருமகா சன்னிதானங்களாக விளங்கிய சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் அவர்களுடைய தோட்டத்திலே நம்முடைய சன்னிதானங்கள் சென்று சிறிது காலம் தங்கியிருந்த பொழுது அவரை திருமணத்திற்கு அழைத்து வந்தார்கள். அவர்களும் நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களும் சமகாலத்திலே நம்முடைய கந்தசாமி சாமிகளிடத்திலே பாடம் கேட்டார்கள். அதன் பின்பு பேரூர் அடிகளார் அவர்கள் இங்கே இருந்து சென்று மயிலத்திலே கல்வி கற்று பேரூர் திருமணத்தினுடைய இளைய பட்டமாகவும் பட்டமாகவும் ஏற்றுக்கொண்டு தமிழ் வளர்ச்சிக்காக கல்லூரிகளை எல்லாம் தோற்றுவித்தார். அந்த வகையில் அவருடைய 96 ஆண்டுகள் அவர்கள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அளவில்லாத குருபக்தி கொண்டவர்கள் பேரூர் 24வது வட்டம் குருமகா சன்னிதானங்கள். அவர்கள் மறைகின்ற வரை தெய்வநிலை அடைகின்ற வரை 62 ஆண்டுகள் தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும் குருபூஜை விழாவிலே கலந்து கொள்வார். கடைசியாக வந்த அந்த ஆண்டிலேயும் கூட அவர் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு வர முடியுமா என்று திறவில்லை, என்னுடைய வயது தள்ளாத வயதாக இருந்து கொண்டிருக்கின்றதும் இருந்தாலும் கூட 62 ஆண்டுகள் தவறாமல் இந்த குருபூஜை விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு குருவர் அமைத்திருக்கின்றது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் சொல்லுவார்கள், சன்னிதானங்களுடைய அருள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் இந்த மண்ணிலே துறவினரை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் ஒரு கிராமத்திலே மண்வெட்டி எடுத்து ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்திருப்போம். நாங்கள் எல்லாம் சமய நன்னுரையிலே
சமய வாழ்க்கையிலே தமிழ் கூறுகின்ற நல்லுலகத்திலே என்றெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் குரு பக்தியில் இருந்த ராமானந்த சுவாமிகள் இப்பொழுதுமே அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட அடிகளாருடைய நூற்றாண்டு பெருவிழாவை நம்முடைய பேரூர் ஆதீனமானது சென்ற புரட்டாசி திங்களிலே இருந்து ஆண்டு முழுவதும் கொண்டாடுகின்ற வகையிலே பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. திருவாசகம் முற்றோதல் 100 இடங்களிலே திருவிளக்கு வழிபாடு, இப்படி பல்வேறு விழாக்களை எல்லாம் தொடர்ந்து எடுத்து வருகின்றது. அந்த வகையில் இந்த இடத்திலே எடுப்பது பொருத்தம். ஏனென்றால் அவர்களும் நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களும் கொங்கு நாட்டு இரட்டையர்கள் என்று போற்றப்படுவார்கள். 2 கண்களாக இருந்தார்கள். எந்த ஒரு திருப்பணியாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் இணைந்து செய்தது தான் அந்த வரலாற்றிலே ஒரு நிகழ்வாகவே இருந்திருக்கின்றது. என்றுமே அவர்கள் பிரிந்ததில்லை. இளமையிலே கந்தசாமி இடத்திலே கற்றார்கள். கல்லூரி ஆரம்பித்த பொழுது முதல் மாணாக்கராக நம்முடைய சாமிகள் 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் பேரூரிலே பயின்றார்கள். ஒரு பட்டம் வாங்க வேண்டுவதற்கு என்பதற்காக அங்கே சென்றார்கள். அங்கே மாணவராக இருக்கின்ற காலத்திலேயே நம்முடைய சாமிகள் பாடம் எடுத்திருக்கின்றார் என்று சொல்லுவார். வெறும் மாணவராக செல்லவில்லை, மாணவராக சென்ற நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் அப்பொழுது பாடம் எடுப்பார்கள். அவர்களுக்கு அளவில்லாத ஈடுபாடு கொண்டது பிள்ளைத்தமிழ். குறிப்பாக பேரூர் பச்சைநாயகியம்மன் பிள்ளைத்தமிழிலே அவர்களுக்கு அளவில்லாத ஈடுபாடு உடையதாக இருப்பது என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி இருவரும் சேர்ந்து செய்த அருட்பணிகள், சமயப்பணிகள், குறிப்பாக திருநெறிய தமிழை உலகிற்கு கொண்டு வந்த ஒரு சிறப்பு உண்டு. 70 ஆண்டுகளுக்கு முன்பு பேரூர் திருக்கோயிலிலே திருநெறி தமிழாலை அர்ச்சனை வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றது. அதன் பின்பு முதலாக வெள்ளக்கணத்திலேயும் கணபதியிலேயும் முதல் திருநெறிய தமிழ் நீராட்டு விழாவை செய்வித்தார். இன்று ஆயிரக்கணக்கான குடமுழுக்குகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள் நம்முடைய 2 குருமகா சன்னிதானங்கள். அவருடைய சிறப்பை எல்லாம் போற்றுகின்ற வகையிலே தான் இந்த 4 தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. 1 குரு பக்தி. அவர்கள் செய்த குருபக்தி, அங்கே சென்று 10 மாதங்கள் இருந்தார்கள். அதன் பின்பு இங்கு வந்து 10 மாதங்கள் தங்கி இருந்தார். நம்முடைய பேரூர் அடிகளார் தங்கி இருந்தார். ஆகவே அவர் ஆதி குருமல் வடத்தில் கொண்டிருந்த குருபக்தியை பற்றி நம்முடைய புலவர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். முத்து பழனியப்பன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அடுத்ததாக அவர்கள் சென்று கல்வி பயின்றது மயிலம் மடம். அங்கே சென்று பயின்று 18ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்கள் இடத்தில் உபதேசம் பெற்று அங்கே அதன் பின்பு இங்கே பேரூருக்கு வந்து கல்லூரியை தொடங்குவதற்கு துணையாக இருந்தவர்கள் 18ஆம் பட்டம் மயிலம் பொம்மவர் ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்கள். அதுபோல் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுது, இந்த ஆண்டு 100 விழா காணுகின்ற குன்றக்குடி அடிகளாரும் நம்முடைய அடிகளாரும் இணைபிரியாதவர், மூவருமே இணைபிரியாதவர்களாக இருந்திருக்கின்றார். ஆகவே அவரை பற்றி பேசுவதற்காக, நம்முடைய 18ஆம் பட்டம் சுவாமிகளை பற்றியும் பேசுவதற்காக நம்முடைய சிவஞான சுவாமிகள் பாளைய சுவாமியினுடைய கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய நல்லாவூர் முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதுபோல குன்றக்குடி அடிகளார், பேரூர் அடிகளாருடைய 100 விழாவினுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்காக புதுவை பாரதிதாசனுடைய கல்லூரியினுடைய முனைவர் பேராசிரியர் கிருங்கை சேதுபதி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அதுபோல் நம்முடைய கொங்கு நாட்டு இரட்டையர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர்களை பற்றி பேசுவதற்காக நம்முடைய பாராட்டுக்குரிய முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய விழாவிலே நம்முடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. ஒரு குறுஞ்செய்தி தான் போட்டோம். வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கெல்லாம் கலந்துக்கலாம். உங்களுடைய மாநிலத்தில் நடக்கின்ற சட்டப்பேரவையெல்லாம் தேர்தல் முடிஞ்சிடும், நீங்கள்லாம் அரசு அமைச்சிருப்பீங்க, வர வேண்டும் என்று ஒரு குறுஞ்செய்தி போட்டு உடனே அவரே தொலைபேசியில் கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடுறேன், சாமியிலெல்லாம் அழைச்சிருக்கிறாங்களோ உடனே கலந்து கொள்கின்றேன் என்று தெரியப்படுத்தினார். நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை இருந்தார். அதன் பின்பு இன்றைய அரசாங்கம், மத்திய அரசாங்கமானது அவருக்கு உயர்ந்த நிலையை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், மாநிலங்களிலே மிக பெரிய மாநிலமாக பெருமைக்குரியதாக சொன்னால் மகாராஷ்டிரா தான். அதனுடைய ஆளுநராக இருப்பது பெரிய கௌரவத்துக்குரியது. நம்முடைய வரவேற்புரையில் ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த மாநிலத்தில் இருந்து இன்று ஒரு நல்லாட்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி எப்பொழுது அழைச்சாலும் சரி வந்துடுவாங்க. அந்த வகையில் அவருடைய அருட்பணிகள், நம்முடைய இளம் வயதிலேயே அவர்கள் RSSயில் இருந்து இறை வழிபாடு கொண்டவர்கள்.
எப்பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் நம்முடைய 2 திருமடங்களுக்கு, கொங்கு நாட்டில் எல்லா திருமடங்களுக்கு போவாங்க. இருந்தாலும் நம்முடைய 2 திருமடத்திலிடத்தில் அளவில்லாத ஈடுபாடு கொண்டவர். அப்படி அவர் திருப்பூராக இருந்தாலும், அவர் எப்படி இருந்தாலும் கோயம்புத்தூரினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அவர் காலத்திற்கு அமைச்சராக இருக்க வேண்டியது. அதுக்கு மேலே இன்னொரு பொண்ணு ராதாகிருஷ்ணன் வந்துட்டார். இருந்தாலும் கூட அவருக்கு கிடைக்காத அந்த ஒரு சிறப்பு இன்று அவர் அதற்கு மேல் உயர்ந்த ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அவர்களும் அவருடைய பணி இன்னும் இந்த நாட்டிற்கு தேவை என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, இந்த நேரத்தில் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கின்ற பல சான்றோர் பெருமக்களெல்லாம் வந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.